அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரான மைக் வால்ஸ் அவர்கள் கிட்ட திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை பல்வேறு விதமாக கேட்டுட்டு இருக்காங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம். எவ்வளோ தடவை எத்தனை பேர் எவ்வளோ தடவை கேட்டாலும் அவர் சொல்லக்கூடிய பதில் ஒன்று தான். அது பைடன் அவர்களோட அரசாங்கம் இருக்கு இல்லையா, ஸோ அவர் சொல்கிற மாதிரி கிரீமியா உட்பட எல்லா பகுதிகளும் உக்ரைன் தான், அது வரைக்கும் சண்டை பிடிப்போம், அது வரைக்கும் உதவி பண்ணுவோம், எல்லாம் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நம்மளுக்கு என்னங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அது போல் பண்ணிகிட்டே இருக்கனால மூன்றாம் உலக போருக்கு தாங்க நம்ம போய் நிற்போம். அதனால, அது போல விஷயங்கள்லாம் இல்லாம, டிப்ளமேட்டிக் சேனல்ஸ்ல பேசி சுமூகமா முடிக்கிறதுக்கான வழிய பார்க்கணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவர் பல்வேறு விதங்கள சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப ட்ரம்ப் அவர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு ரகமா கேள்விகள் கேட்டாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பதில், பல ஆயிரக்கணக்கான மக்கள் சாகுறாங்க. ஸோ அதனால இத நிறுத்தணும் அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ருஸ்டம் உமர் அவர்கள் தரப்புல இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. இதே மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா சீஸ்ஃபயர் டீல் குடுக்குறாங்கல்ல, அதுக்கு அப்படியே ஒத்துக்கணும் ரஷ்யா. எதுவும் பேசக்கூடாது. சொல்றத அப்படியே கேட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புலேருந்து இருக்கு. இந்த மிரட்டுறதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா, இவங்க தான் பெருமளவுல இத இழப்பாங்களோ அப்படிங்கிற போல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. மொத்தம் சீஸ்ஃபயர் வேணும் இப்போதைக்கு உக்ரைனுக்கு. இப்போதைக்கு டெம்பரவரியா இந்த கான்ஃப்ளிக்ட்ட வந்து ஃப்ரோஸ் பண்ணிட்டு, அடுத்த 2, 3 வருஷத்துக்குள்ள திரும்பி உக்ரைனை பில்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற போல எண்ணங்கள்ல இருக்கிறாங்களா? என்ன ஏதுங்க தெரியல. அது மட்டும் இல்லாம, இந்த ருஸ்டம் உமர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த கர்ஸ்க் பயல்லாம் பெருமளவுல எங்களோட வீரர்கள்லாம் பின்வாங்கிட்டாங்க. அதாவது ஒரு யூனிட்ட கூட என்சர்க்கிள் பண்ண கிடையாது ரஷ்யா அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தரப்புன்னு சொல்றாங்க. ஆனா, அதுவும் உக்ரைனோட முன்னாள் கர்னலா இருந்திருக்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா டிப்ரிஸ்கி. இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 70,000 வீரர்கள் கிட்ட இந்த சுமி ஒப்லாஸ்ட் இந்த பகுதியில இருக்கலாங்க. இந்த கர்ஸ்கோட பார்டர்ல இருக்கலாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா இதே யூகேவோட மீடியாக்கள்லாம் இந்த கவர் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உயர்த்தி பேசக்கூடிய மீடியாக்கள். ஸோ அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா, 70,000 வீரர்கள் கிட்ட உக்ரைன் இழந்திருக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. என்னடா இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. மொத்த இழப்புகள் உக்ரைனுக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்களா? பெருமளவுல இழப்புகள் ஏற்பட்டதுனால தான் இப்போ உக்ரைன் சீஸ்ஃபயர் நெகோசியேஷன் பிரச்சனையை நிறுத்தணும் அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ ட்ரம்ப் அவர்கள் அவரோட சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகள் வரும் காத்துருங்க அப்படிங்கிற போல சொல்லிக்கிறதா சொல்லிக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நல்ல செய்தி சொல்ல இருக்கிறாரு அப்படிங்கிறது போல. அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை சார்ந்த விஷயத்தை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ அடுத்தது ரஷ்யா உக்ரைனுக்குள்ள இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் 1020 சம்திங் சொல்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி விட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1300க்கும் மேற்பட்ட ஃபேப் குண்டுகளை டெலிவரி பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10க்கும் மேற்பட்ட மிசைல்களை டெலிவரி பண்ணிக்கிறாங்க. அதனால பார்ட்னர்ஸ் ஓடோடி வந்து உதவுங்கள் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் வாரம் வாரம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போடுவார். இந்த தடவையும் போட்டுக்கிறாரு. இதில் என்னென்ன 1300க்கும் மேலே ஃபேப் குண்டுகள்னா எந்த அளவுக்கு ரஷ்யாவோட ஏரியல் டாமினன்ஸ் எந்த இடத்துல இருக்குது, ஏர் ரைடு எந்த அளவுக்கு இருக்குது, களம் எந்த அளவுக்கு ஹாட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இது காட்டுது. ஸோ பெருமளவில் ஏர் ரைடு ரஷ்யா தப்பு நடத்திக்கிறாங்க. இதே போல் உக்ரைனும் பண்ணிக்கிறாங்க. மிக்ரக விமானங்களை வச்சு ஜிபியு குண்டுகளை போடக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருதரப்பில் ஏர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதிகமான அளவில் ரஷ்ய தரப்புலேருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். சரி, ஓகே. இந்த இடத்துல தான் இப்படி நடந்திருக்கு. ஸோ அதனால் உதவிகள் பார்ட்னர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறாரு. அதனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புலேருந்து என்னென்னா ஒரு ரெக்வஸ்ட் போயிருக்கு. எங்கள் பார்ட்னர்ஸ் பிரசல்ஸ் வச்சு ராம்ஸ்டெயின் மீட்டிங் மாதிரி ஒன்று போட்டுடலாங்களா அப்படிங்கோட கேட்டிருக்கிறாங்க. இதுக்காக இந்த ராம்ஸ்டெயின் மீட்டிங்னா எப்போவுமே ஜெர்மனில் வச்சு இது போல் ஒரு மீட்டிங் போடுவாங்க. ஆயுதங்கள் எந்த அளவுக்கு உக்ரைனுக்கு போகவும் உதவி பண்ணோம். அதாவது பைடன் அவர்களோட அரசாங்கத்தில் இது போல் ஒரு மீட்டிங் இருந்தது. இப்போ பிரசலில் வச்சு இது போல் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதாவது யூரோப்பியன் யூனியன் நாட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இங்கே வச்சு இது போல் ஒரு மீட்டிங் போடுறதுனால பல நாடுகள் எப்படி உதவி பண்ண போகிறாங்க. அதாவது உக்ரைனுக்கு வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், நாசம்ஸ் மிசைல்ஸ் இது போல் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதுக்கான உதவிகள் செய்யறதுக்கான வழியை பாருங்கப்பா அப்படிங்கிற வழி ஒரு தரப்பு வந்து ரெக்வஸ்ட் வச்சுக்கிறாங்க. இதை தலைமை தாங்கி நடத்த ருஸ்டம் உமர் அவர்கள் தான். ஸோ என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போது, இதுக்கு நாடுகள்லாம் ஒத்துக்குவாங்களா? இப்போதைக்கு 29 நாடுகள் சுருங்கி இருக்குது கொஞ்சம். ஸோ எந்த மாதிரியான உதவிகள் உக்ரைனுக்கு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது போல் மீட்டிங் நடக்குது. ஆயுதங்கள் பெருமளவில் உக்ரைனுக்கு தேவையா இல்லையா? ஸோ அதனால் அமெரிக்காவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. இண்டிபெண்டன்ஸுங்கிற ஹெவி கார்கோ ஷிப்பு வண்டி நிறைய பொட்டி பொட்டியாக கட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனுக்கு கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வச்சு எல்லாம் பிரித்து ஜெலன்ஸ்கி அவர்கள் போகும்போது 8 போயிடுவாரா அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா என்னதான் இந்த சைடில் உட்காந்து போர் நிறுத்தணும்னு சொன்னாலும் ஆயுத டெலிவரிங்கிறது அதிக அளவில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறலாம் மாற்று கருத்து இல்லை. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தாக்குதல் சேம் யமன் ஹவுதிஸ் மேலே வேவ் பை வேவாக தாக்குதல் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படி வேவ் பை வேவாக தாக்குதல் பண்ணதுனால
50க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 100க்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்கன்றது ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஏர் ஸ்ட்ரைக் மக்கள் வாழும் பகுதியில் பண்ணுறதுனால இழப்புகள் அதிக அளவில் இருக்கு. இப்போ இதுக்கு பதிலா இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா யமன் ஹவுதிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் 2 முறை அமெரிக்காவோட போர்க்கப்பல் இருக்கு இல்லையா, யூஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமன். ஸோ அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா விமானம் தாங்கிய போர்க்கப்பல். ஸோ அது மேலே வந்து பார்த்தா நாங்கள் 2 முறை தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால சேதங்கள் ஏற்பட்டுச்சு அப்படி என்ன ஏதுங்கிற தகவல்லாம் வரல. வந்துச்சுன்னா அடுத்தது பள்ளி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அமெரிக்காவும் யமன் ஹவுதிஸ் இந்த இடத்துல மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினோம்னா சொமாலியா. இந்த சொமாலியாவில் போலீஸ்காரங்க வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிடிச்சி ஏதோ விசாரிச்சிருப்பாங்க போல இருக்குது. கோவம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்னா அங்கே போலீஸ் காரியை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சு விட்டாங்க. பயங்கரமான அன்ட்ரெஸ்ட் இந்த பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சொமாலியா அப்படிங்கிறது ஒரு நாடு கிடையாது, அதில் 3 நாடுகள் இருக்குது. பிரித்து வாங்கணும் அப்படிங்கிறது போல் அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த காரணத்துலால மக்கள் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அது இது போல் காமிச்சிடுறாங்க, அடிக்கடி சண்டை வந்துடுது அப்படிங்கிற வைலன்ஸ் வந்துடுது அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது மட்டும் கிடையாது, பக்கத்தில் வந்து எத்தியோப்பியா இருக்காங்க, பெருமளவில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இல்லையா. தொடர்ந்து 2வது நாளாக அவங்கள ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே சொமாலியாவோட பார்டர் பகுதியில் கேட்ட தீவிரவாதிகள் அப்படிங்கிற சொல்கிறாங்க, நியூட்ரலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமான தாக்குதல்கள் இந்த சைட்லேயும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கலாம் மாற்று கருத்தில். எத்தியோப்பியா, சொமாலியா, மேலே யமன் ஹவுதிஸ் எல்லாமே இந்த இடத்துல மிக பெருமளவில் பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதுக்கான தொடக்க புள்ளி இதுவாக இருக்குது. பெருமளவில் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் இது போல் இருக்குது அப்படின்றது போல் பார்த்தோம்னா அடுத்தது நம்ம அப்படியே இஸ்ரேல் கிட்ட வந்துட்டோம்னா இஸ்ரேல் தொடர்ந்து காசா மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். தொடர்ந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க. 2 நாளாக ஏர் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. இப்போ அங்கே மட்டும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் மேலே போயிட்டோம்னா லெபனான், ஹிஸ்புல்லா. லெபனானோட ஹிஸ்புல்லாக்கும் சிரியாவோட ஹெச்டிஎஸ்சி பாலுகின்ற அரசாங்கம் இருக்கலாம். இவங்க 2 பேரும் பெரும் அளவில் இந்த ஜகார் டேம் பகுதியெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அது கூடவே அதிகமான வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் குமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிரியா அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஹெச்டிஎஸ் வந்து அதிகமான வீரர்களை குமிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஃபாக இருக்கும். இஸ்ரேல் இதுக்கப்புறம் தெற்கு பகுதியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். இஸ்ரேலோட வடக்கு பகுதிகள்லாம் ஹெச்டிஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவோட ஹெச்டிஎஸ்ஏ தாக்குதல் பண்ணிக்குவாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. என்ன நடக்குமோன்னு தெரில. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்லை. அப்படியே நம்மக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் குரல்கள் வந்து வலுத்துக்கிட்டு வருது. இந்த மொனார்க், இந்த ராஜா அரசாட்சி சொல்கிறாங்க இல்லையா, அந்த ராஜாவோட ஆட்சி வந்து திரும்பி வேணும் அப்படிங்கிறது போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் குரல் வலுத்துக்கிட்டு வருது. இந்த பார்லிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருதரப்புலையும் உட்காந்து பேசியிருந்துக்கிறாங்க. ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையான குரல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால நேபாளில் வந்து பார்த்தீங்கன்னா அசௌகரியமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. அடுத்து அப்படியே பங்களாதேஷ் கிட்ட வந்துட்டோம்னா பங்களாதேஷோட முகமது யூனிஸ் அவர்கள் இருக்கா இல்லையா, மார்ச் 28 நேராக சீனாக்கு போய் ஜின்பிங் அவர்கள் கூட இரு நாடுகளோட உறவை மேம்படுத்திக்கலாமா அப்படிங்கிற போல வேலைகளில் இறங்கி இருக்கிறாரு. ஏன்னா ஒரு சைடு அமெரிக்கா டீலில் விடுற மாதிரி இருக்குது, ஆனால் சீனா கிட்ட போகிறாரா, இல்லை இந்தியாவுக்கு சீனாவுக்கு நடுவில் ஏதாவது உரசல்களை ஏற்படுத்தணுன்றதுக்காக இவர் அதிக அளவில் சீனா கூட உறவாடலான்னு போகிறாரான்ற ஏகப்பட்ட கோணங்களில் பல அனலிஸ்டர் வந்து இருக்காங்க. கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இவங்க இரு நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா உறவுகளை மேம்படுத்திட்டோம். ஆனால் இவங்க பண்ணுறதுனால இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் சீஃப் துளசி கபாட் அவர்கள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ வந்து அஜித் தோவால் அவர்கள் நம்மளோட நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சீஃப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இரு நாடுகளோட உறவை மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது போல் இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லாத்துலேயும். அதாவது பங்களாதேஷ் சீனா கிட்ட போகும்போது அமெரிக்கா இந்தியா கிட்ட வந்திருக்காங்களே, என்ன காரணமாக இருக்கும்? ஒரு வேளை திரும்பவும் இந்த திபெத்து, இந்த பகுதி, மிசோரம், இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் பிரச்சனைகள் இந்த பிராந்தியத்துக்குள்ளேயே வந்துருமா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்குது. ஏன்னா தானிய ஏற்றுமதி வேற நம்மளோட அண்டை பாகிஸ்தான் பண்ணிக்கிறாங்க பங்களாதேஷ்க்கு. அது தானியம் தானா இல்லை வேறு ஏதாதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படியே பதட்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல எப்படி ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவோட பேசி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய கேள்வி. அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கனால தான் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பெருமளவில் வெடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா சண்டை நடந்துகிட்டே இருக்கிறனால இருதரப்புலையும் வீக்காக ஆரம்பிக்கிறாங்க. வீக்காக மற்ற எல்லா இடங்களையும் இதுதான் சான்ஸு, விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பெருமளவில் பிரச்சனைகள் பெருசாகிடுது அப்படிங்கிற போல பல அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்குது. எப்படி இந்த பிரச்சனையை முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.